ஹாய், திஸ் இஸ் சிரில்ஸ் ரஃப் நோட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா ரெண்டுமே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் சேர்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிணையணும். தண்ணி நிறையா ஊற்றிட்டாலும் மாவு நமக்கு செட் ஆகாது. தண்ணி கூட கொஞ்சமாக பால் இல்லைன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். மைதா கொஞ்சம் ரூட்டி அதிகமாக பண்ணோம். மைதா நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிணையிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிணையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுத்தி பிணையணும். எந்த அளவுக்கு நம்ம அமுத்தி பிணையிறோமோ அந்த அளவுக்கு தான் மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். பிணைஞ்ச மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி ஒரு தடவை பிணைஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இன்னொரு தடவை ஒரு பெரட்டி நம்ம வச்சிடணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஊற்றி பிணைஞ்சி வைக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பிணையறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மாவு கொஞ்சம் எதுலேயும் ஒட்டாத மாதிரி இருக்கும். அது நம்ம கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும். மைதா மட்டும் அடி வாங்கலைன்னா நமக்கு செட்டே ஆக மாட்டார். இப்போ பாருங்க, நல்லா அடி வாங்கினதுக்கப்புறம் நமக்கு எப்படி செட் ஆகுறாங்கன்னு. மாவு நல்லா பிறுபிறுன்னு தெரியுதுங்களா? இப்போ நல்லா அடித்து மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டு அடி நல்லா சாத்துன்னு சாத்த வேணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு. மாவு பிணைஞ்ச வரைக்கும் போதும். இப்போது ஒரு ஈரத்துணி எடுத்து மாவு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஈரத்துணி எதுக்குன்னா மாவு மேலே காஞ்சு போகாமல் இருக்கும். மாவு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஈரத்துணி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். 1/2 மணி நேரத்திலிருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் மாவு நல்லா ஊறணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மாவு எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ மாவு நமக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்கு, ஆனால் நமக்கு சைஸ் போதும். மாவு எல்லாம் ஒரே சைஸாக உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். ஒரு உருண்டையாக எடுத்து இவ்வளோ கண்ணாடியாட்டம் நல்லா உருட்டிக்கணும். இப்போதான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயராக வரும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மெலிசாக சன்னமாக நம்ம உருட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லேயராக வரும். இப்போ மாவு எடுத்து பூ மாதிரி சுற்றி வச்சிடணும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நவுத்தி தோசைக்கல்லில் போடணும். பொரிச்ச பரோட்டாக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. பொரிச்ச பரோட்டாக்கு தோசைக்கல்லில் பரோட்டா மாவை போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. சும்மா திருப்பி போட்டு
அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா நமக்கு பொரிச்ச பரோட்டா ரெடி ஆயிடும். தோசைக்கல்ல போடும்போது எண்ணெய் ஊற்றாம சும்மா டோஸ்ட் பண்ணணும். பிரெட்டு டோஸ்ட் பண்ணுற மாதிரி சும்மா டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா ருசியான பரோட்டா ரெடி. பாருங்க இப்போ கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்க பொரிச்ச பரோட்டா ரெடி. பாருங்க பரோட்டா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. சூடாக இருக்குது, என்னால் தொடவே முடியல. எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள். இது கூட ஒரு சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் நல்லா சூடாக இருக்க குருமா அண்டு பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இந்த வெள்ளை பரோட்டாவுக்கு தோசைக்கல்ல போட்டு டபுள் சைடு திருப்பி போடணும். ஒரு சைடும் நிறைய எண்ணெய் ஊற்றணும். அப்போ மாவு சுற்றி சுற்றி விட்டாதான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். வேகலைன்னா நமக்கு வயிற்று வலி வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். பரோட்டா அதிகமாக எடுத்துக்கிறது நமக்கு நல்லது இல்லை. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா கராத்தே ஸ்டைலில் பாருங்கள், அடி போட்டு சாத்துன்னு சாத்துங்க. உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கோ அவங்கள நினச்சிக்கிட்டே சாத்துனீங்கன்னா பரோட்டா நமக்கு ரெடி ஆயிரும். சூடாக இருக்கும் போது தட்டினீங்கன்னா நல்லா லேயராக வரும். சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு தட்டுறதுக்கு வராது. அதனால நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டு அடி சாத்திடுங்க நல்லா. பரோட்டாவை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அப்படியே பார்க்கறக்கு ஹோட்டல் கடை பரோட்டா மாதிரியே இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு பார்க்கறக்கே நல்லா ஆசையாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா ரெடி. சிக்கன் குருமா மட்டன் குருமா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 பரோட்டாவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜிரில்ஸ் ரஃப் நோட்டை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.